வணக்கம். இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்ல நம்ம நடக்க இருக்கிற 23ஆம் தேதிக்குள்ள அந்த கிராம சபாவை ஷெட்யூல் போட சொல்லி நம்ம எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஷெட்யூல் நீங்கள் எதில் பண்ணுவீங்க அப்படின்னா பிளாக் லெவல் லாகின்ல பண்ணுவீங்க. விபிடிபி பிளாக் லெவல் லாகின் அதோட வெப்சைட் gpdp.nic.in இந்த வெப்சைட்டில் போவீங்க. இதில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்தோட சியூஜி நம்பர் தான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு ஆல்ரெடி admin@123 கொடுத்துருந்தேன். இன்கேஸ் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கிங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2024-25 அப்படிங்கிற அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் லாகின் பண்ணிவிட்டு இந்த லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்தோட லாகின் இதில் வந்துடும். இதில் ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர், இது ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணணும். ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் ஒரு சிஆர்பிஸு விபிஆர்சி இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணணும், இதில் ஆக்டிவேட் டீஆக்டிவேட்னு இருக்கும். இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி அவங்கள ஆக்டிவேட் பண்ணுங்கள். இவங்களை ஆக்டிவேட் பண்ண பிறகு ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் இவங்க பண்ணணும். ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் உள்ள சிஆர்பி டீட்டெயில்ஸு ஆல்ரெடி இருக்கும். இன்கேஸ் அவங்க இல்லை அப்படின்னா புதுசாக ஆட் ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்து அவங்கள ஆட் பண்ணிங்க. இதில் டீட்டெயில்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டேட்டர் எந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வராங்க. இன்கேஸ் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மோர் தென் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து வராங்கன்னா இதுலேயே 2 வில்லேஜ் பஞ்சாயத்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஃபெசிலிட்டேட்டரோட நேம் இருக்கும், அவங்களோட டெசிக்னேஷன் சிஆர்பி அப்படிங்கிறது தான் அவங்களோட டெசிக்னேஷன், அது கொடுத்துருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடிங்கிறது உங்கள் பிளாக்கோட இமெயில் ஐடி இதில் வந்துடும். அடுத்தது மொபைல் நம்பர், அந்த ஃபெசிலிட்டேட்டரோட மொபைல் நம்பர். அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர் ஃபீட்பேக் பின்னாடி போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அதனால் இந்த மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை எடுத்து கொடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில் தான் ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் கிராம சபை நடக்குதுன்னா அதில் எந்த டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அதில் கொடுக்கணும். மினிமம் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராவது இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயிலை ஆக்டிவேட் டீஆக்டிவேட். இன்கேஸ் அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நான் ஒன்று கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் நேம் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு இவங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் யார், அவங்களோட நேமு. இன்கேஸ் ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் இருக்கலாம், ஒரு விஏஓ இருப்பார். அந்த விஏஓ மோர் தென் 2 வில்லேஜ் பஞ்சாயத்து பார்க்குறாருன்னா அந்த 2 வில்லேஜ் பஞ்சாயத்தையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரில் அவங்க யூசர் நேம் அப்படிங்கிறது அவங்களோட பேர், டெசிக்னேஷன் அப்படிங்கிறது அவங்களோட டெசிக்னேஷனு. அடுத்தது மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி. இந்த மொபைல் நம்பரும் அவங்களோட மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரையும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரையும் நீங்கள் முடித்தாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு கிராம சபாவை ஷெட்யூல் பண்ண முடியும். இதில் கிரியேட் ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் ஃபார் இன்டர்மீடியட் வில்லேஜ் பஞ்சாயத்துங்கிறது பிளாக் பஞ்சாயத்துக்குள்ளது, வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ளது. இப்போ உதாரணத்துக்கு நான் பிளாக் பஞ்சாயத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன் நான் இங்கே பிளாக் பஞ்சாயத்து கொடுக்குறேன்னா ஆல்ரெடி ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரும் இன்டர்மீடியட் பஞ்சாயத்துக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த 2 ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரையும் நான் ஆக்டிவேட் பண்ணாதான் என்னால் இந்த இடத்துல ஷெட்யூல் சபா அப்படிங்கிறத போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்டர்மீடியட் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது கொடுக்குறேன், எந்த பிளாக் அப்படிங்கிறது கொடுக்குறேன். 23ஆம் தேதி நமக்கு கிராம சபை நடக்குது. அந்த கிராம சபா டேட்டை நான் இதில் கொடுக்குறேன். இதில் ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது இங்கே யாரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அவங்க பேர் இந்த ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க பேர் வந்துடும், அவங்களோட மொபைல் நம்பர் இதில் வந்துடும். இதை கொடுப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல், மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கும். இந்த 18 டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் 5 டிபார்ட்மெண்ட்டு
இந்த இடத்துல டிபார்ட்மெண்டல் நேம் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்டல் நேம்ல மினிமம் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 5 டிபார்ட்மெண்ட்டாவது மினிமம் கலந்துக்கணும். 5க்கு மேல எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம். 18 டிபார்ட்மெண்ட் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ல இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ல டிபார்ட்மெண்டல் அஃபிஷியலோட பேர் நம்ம கொடுத்துருப்போம். அது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரண்ட்லைனோட நேம் இதில் வரும். அதை நம்ம தேர்வு செஞ்சுட்டு கீழே நம்ம ஷெட்யூல் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிராம சபா இதில் ஷெட்யூல் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கும். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் வந்துருவாங்க. அடிஷ்னலாக நீங்கள் போட வேண்டியது என்னன்னா பஞ்சாயத்து அட்ரஸ் போடணும், பின்கோடு போடணும். பஞ்சாயத்து அட்ரஸ் அப்படிங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேமை போட்டுங்க, பின்கோடுங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்தோட பின்கோடு போட்டு சேவ் பண்ணுங்க. இதுதான் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஒரு விபிடிபி கிராம சபா ஷெடியூலை வந்து போடுறது. இந்த கிராம சபா ஷெடியூல் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் கிராம சபா வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த அப்லோட் இமேஜில் கொடுக்கணும். இது இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரையும் ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராம சபா முடிஞ்ச டேட்டுக்கு அப்புறம், அதாவது நம்ம 23ஆம் தேதி கொடுப்போம். அந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட்லைன் ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டோடது ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து அவங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டேட்டரோட மொபைல் நம்பர் தான் அது உங்களோட யூசர் ஐடி. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை மாற்றிட்டு அவங்க ஃபெசிலிட்டேட்டரோட ஃபீட்பேக் போடணும். ஃபெசிலிட்டேட்டர் ஃபீட்பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிராம சபா நடக்குதுன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு அப்படிங்கிறத போடுவீங்க, எஸ்சி எஸ்டி போடுவீங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் வந்து அதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். கண்டிப்பாக விபிடிபி பிளேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத போடணும். அது போட்டால் தான் நம்ம கிராம் ஸ்வராஜ் வெப்சைட்டில் உங்களால் என்ன பண்ண முடியும், வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளானை வந்து அப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஷெடியூல் வந்து gpdp.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுப்பீங்க. இதே வெப்சைட் மாதிரி நமக்கு வந்து மீட்டிங் ஆன்லைன் இதே வெப்சைட் மாதிரி நமக்கு மீட்டிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நிர்ணய வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பிளான் வந்து தீம் வைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் எந்த தீம் இப்போ கரண்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறதுக்காக அந்த மீட்டிங் ஆன்லைன் நிர்ணய் வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நிர்ணய் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட கிராம் ஸ்வராஜோட அட்மினோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதை யூஸ் பண்ணி நிர்ணயில ஒரு ஷெடியூல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த ஷெடியூல் 23ஆம் தேதி நீங்கள் பண்ணுற ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீமை வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்போ கிராம் ஸ்வராஜில் ஒரு விபிடிபி பிளான் போடணும் அப்படின்னா நிர்ணய ஆப்பில் எந்த தீம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போடணும். இந்த ஜிபிடிபி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஃபெசிலிட்டேட்டர் ஃபீட்பேக்கை மஸ்ட் அப்டேட் பண்ணணும். அப்போ இந்த ஃபெசிலிட்டேட்டர் ஃபீட்பேக்கை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிராம சபா கண்டிப்பாக ஷெடியூல் ஆயிருக்கணும். அப்போ இந்த கிராம சபா ஷெடியூல் ஆயிருக்கணும் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் யார் ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கரில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த கிராம சபாவில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டு கம்பல்சரி கொடுக்கணும். இப்போ 5 டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் வந்துருவாங்க அப்படின்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் விஓஓ வந்துருவாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விபிஆர்சி வந்துருவாங்க, ஒரு ஆர்டி அஃபிஷியல்ஸ் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நர்சிங் வந்துருவாங்க. இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 5 பேருங்கிறது கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட டீட்டெயிலை நம்ம போட்டால் போதும். இன்கேஸ் ஒரு விஓ இருக்காரு, அவர் மோர் தென் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து பார்க்குறாருன்னா அந்த விஓவை வந்து அந்தந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கரில் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாருக்கும் அந்த விஓ ஓப்பன் ஆகுவார். அவங்கள தேர்வு பண்ணி சேவ் பண்ணுங்க. இதுதான் ஒரு விபிடிபி. நம்ம 25, 26க்கு நம்ம அடுத்தது போகிறோம். 24, 25 நமக்கு முடிய போது. அடுத்த நெக்ஸ்ட் 25, 26க்கு நம்ம அடுத்த மூவ் ஆக போகிறோம். 25, 26க்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த கிராம சபா அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து ரெக்கார்டு பண்ணணும். இந்த ரெக்கார்ட் பண்ணுற கிராம சபாவில் இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்பெல்லாம் நம்ம வந்து கம்பல்சரி வந்து பார்க்கணும். அப்போது இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் இருக்கிற பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்தோட சியூஜி நம்பர் தான் அவங்களோட யூசர் ஐடி. பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை பேசிக் பாஸ்வேர்டு admin@123 அதை கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், தீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா
நமக்கு நிர்ணய் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த வெப்சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம சபாவை ரெக்கார்ட் பண்ணணும். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் நான்.